We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, OMR. சென்னை அருகே நடக்கும் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டை புதுச்சேரி முதல்வர் புறக்கணிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவளத்தில் இன்று தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இதனை புறக்கணிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், என்ன காரணத்திற்காக புதுச்சேரி முதல்வர் இதனை புறக்கணிக்கிறார்? விவரங்கள். சௌந்தர்யா, கோவளத்தில் நடைபெறும் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்ப இருப்பதால் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்திருக்கிறார். முதல்வர் ரங்கசாமி மற்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆகிய இருவருக்கும் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் நிர்வாக ரீதியாக துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் முதலில் பேசுவது துணைநிலை ஆளுநராக இருக்கும் வகையில அந்த அட்டவணை போடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநருக்கு பிறகாக முதல்வர் பேச இருப்பதாக அந்த அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில ஏற்கனவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து கோரிக்கை உள்ளிட்ட அந்த முக்கியமான புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அந்த விஷயங்கள்ல தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நிலையில துணைநிலை ஆளுநர் முதலில் பேசவிருக்கிறார் என்கின்ற அந்த அட்டவணையை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர் இன்று நடக்க உள்ள முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால் புதுச்சேரி மாநிலம் சார்பில் துணைநிலை ஆளுநர் மட்டும் பேசுவார் என முதலமைச்சர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. முதலமைச்சர் ரங்கசாமி மாநாட்டில் பங்கேற்காததற்கும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பங்கேற்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என புதுச்சேரி ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. புதுச்சேரியின் வளர்ச்சி தொடர்பான விவகாரங்களை எடுத்துரைப்பதற்காகவே துணைநிலை ஆளுநர் பங்கேற்க இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. ஏற்கனவே 2018-19 திருவனந்தபுரத்துல நடைபெற்ற தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டுல நாராயணசாமி மற்றும் கிரண்பேடி ஆகியோர் இருவரும் புதுச்சேரி சார்பில் பேசிய நிலையில இன்று நடைபெறும் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புறக்கணித்திருக்கிறார். சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். கோவளத்தில் இன்று காலை தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மாநாட்டை புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மாநாட்டில் பங்கேற்பதில்லை என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் துணைநிலை ஆளுநருக்கே அதிக முக்கியத்துவம் தரப்படும் என்பதால் இந்த மாநாட்டினை அவர் புறக்கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமித்ஷா மாநாட்டில் புதுச்சேரி சார்பாக பேச துணைநிலை ஆளுநருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவருக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதால் முதல்வர் ரங்கசாமி தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டை புறக்கணித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, OMR.